ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்னைக்கு தஞ்சாவூர்ல கீழவாசல் இதுல இருக்கிற அந்த பாலாம்பிகை சமேத பூமாலை வைத்தியநாதர் அப்படிங்கிற ஒரு திருக்கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னா, அந்த வடபத்திர காளியம்மன் கோவில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கு. இதுவும் 8வது 9வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வைத்தியநாத சுவாமி. இங்க எல்லா விதமான ரோகங்களும் தீர்றதற்கு மக்கள் பக்தர்கள் இதை சிவனையும் அம்பாலையும் வழிபடுறாங்க. இதுல தனியா நவகிரக சன்னதி இருக்கு. அதை தவிர சனீஸ்வரன் போன்ற எல்லா சன்னதிகளும் அங்க தனித்தனியாவும் இருக்கு. வழக்கம் போல இடது பக்கம் விநாயகர் சன்னதியும், வலது பக்கம் முருகன் தெய்வானை சன்னதியும் இருக்கு. அம்பாள் ரொம்ப அழகா இதுல காட்சி அளிக்கிறார். ரோகங்களை தீர்க்கக்கூடியவர் வைத்தியநாதர் சுவாமின்னு நம்ம எல்லாம் தெரியும். ஸோ தஞ்சாவூர்ல ஒரு வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற அளவுக்கு இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோவிலா இருந்துருக்கு. சின்ன கோவிலா இருக்கு, ஆனா அவ்வளோ அருமையா ஒரு சாநித்தியம் மிக்க ஒரு கோவிலா இது இருந்துருக்கு. இதுக்கு 1995ல கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அருமையா அந்த முன்னாடி அந்த இதுக்கு பேக் சைட்ல தான் அந்த வடபத்திர சுவாமி, வடபத்திர காளி இருக்கு இல்லையா, அந்த கோவில் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ இது அம்பாலோட இது யோக பைரவர் அப்படிங்கிற மாதிரி சில சன்னதிகள் எல்லாமும் இதுல இருந்தது. சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதியும் இருக்கு. அங்க நவகிரகத்தோடய அது இருக்கு. மேல எல்லாம் விதானங்கத்துல சிவபெருமான் கைலாய காட்சிகள்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த கும்பாபிஷேக டயத்துல பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அருமையான ஒரு கோவில். டைம் இருக்கும்போது போய் பார்த்துட்டு வைத்தீஸ்வரனுடைய